மேஜிக் பெயிண்ட் பிரஷ். ஒரு சிறிய கிராமத்தில் ரோஹன் என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு ஓவியம் வரைவதில் ஆர்வம் இருந்தது. அவரது குடும்பம் ஏழ்மையானது. அவரிடம் ஒரே ஒரு பழைய தூரிகை மட்டுமே இருந்தது. ஆனால் அவரது ஓவியங்கள் மாயாஜாலமாக இருந்தன. ஒரு நாள் மாலை ஒரு வயதான மனிதர் அவருக்கு ஒரு அழகான தங்க வண்ணப்பூச்சு தூரிகையை கொடுத்து, இதை புத்திசாலித்தனமாக பயன்படுத்துங்கள், அதற்கு விசேஷ சக்திகள் உண்டு. ஆர்வத்துடன் ரோஹன் ஒரு பாறையில் ஒரு சிறிய மீனை வரைந்தார். அவருக்கு ஆச்சரியமாக மீன் உயிர் பெற்று ஆற்றில் குதித்தது. தூரிகையால் அவர் வரைந்த அனைத்தும் உண்மையானவை என்பதை அவர் உணர்ந்தார். ரோஹன் மக்களுக்கு உதவ தூரிகையை பயன்படுத்தினார். பசித்தவர்களுக்கு உணவு, வீடற்றவர்களுக்கு வீடு, வறண்ட வயல்களுக்கு ஒரு நதி என ஓவியங்களை வரைந்தார். கிராம மக்கள் அவரை நேசித்தனர். ஆனால் விரைவில் ஒரு பேராசை கொண்ட மன்னர் மந்திர தூரிகையை பற்றி கேள்விப்பட்டு ரோஹனிடம் தனக்கு தங்க வண்ணம் பூசுமாறு கோரினார். ரோஹன் மறுத்ததால் மன்னர் தூரிகையை எடுத்து தானே தங்க வண்ணம் தீட்ட முயன்றார். இருப்பினும் தூரிகை அவருக்கு வேலை செய்யவில்லை. கோபமடைந்த மன்னர் ரோஹனுக்கு ஓவியம் வரையுமாறு உத்தரவிட்டார். ராஜாவின் அரண்மனையைச் சுற்றி ஒரு பெரிய புயல், கடலை ரோஹன் புத்திசாலித்தனமாக வரைந்தார். பயந்து போன மன்னன் தன்னை மன்னிக்கும்படி கெஞ்சினான். இதையடுத்து அவர் தப்பிக்க ரோஹன் ஒரு படகை வரைந்தார். இனி ஒருபோதும் பேராசை கொள்ளமாட்டேன் என்று ராஜா சத்தியம் செய்தார். ரோஹன் மற்றவர்களுக்கு உதவ மந்திர வண்ணப்பூச்சு தூரிகையை தொடர்ந்து பயன்படுத்தினார். மேலும் அவரது கிராமம் நிலத்தின் மகிழ்ச்சியான இடமாக மாறியது. நீதி: உங்கள் திறமைகளை மற்றவர்களுக்கு உதவ பயன்படுத்துங்கள், பேராசைக்காக அல்ல.